குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி பாப்பாவுக்கு ஹஸ்பண்டுக்குலாம் லீவ். எனக்கு மட்டும் தான் சண்டே சப்போர்ட் இருக்குன்னு ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க. அது ரொம்ப கட்டாயம்னு சொன்னதுனால கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு. காலையில் வந்து 6 மணிக்கே எழுந்திரிச்சு கடகடன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நார்மல் சண்டேனா நானும் பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாம் லேட்டாக எழுந்திரிச்சு பொறுமையாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு மத்தியானம் வந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு வந்து ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்டுட்டு படம் பார்த்துட்டு தூங்குவோம். ஆனால் இந்த வாரம் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் கிடைக்கல. எனக்கு கொடுத்து வைக்கல இந்த வாரம். வேறு வழி இல்லை, சோகமாக இருந்தாலும் சமைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறதால கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால நான்வெஜ் பண்ண முடியாது. அதனால் பன்னீர் கிரேவி வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். கடாய் பன்னீர் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. சப்பாத்தி பன்னீர் கிரேவி வந்து செஞ்சுட்டு ஹஸ்பண்டுக்கும் போட்டு வச்சுட்டு எனக்கும் வந்து பாக்ஸ்லாம் போட்டு பேக் பண்ணிக்கிட்டேன். ரெசிபி வந்து இன்னொரு நாள் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு 9 மணிக்கு லாகின் பண்ணுறதுக்கு வீட்டில் வந்து 8 மணிக்கு வந்து கிளம்பணும். 8 மணிக்கு கிளம்பும் போது ஹஸ்பண்டும் பாப்பாவும் எழுப்பு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி எத்தனை பேர் சண்டே வேலைக்கு போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.